ஒரே மகன் ஒப்பச்சமங்களை பெற்றிருந்தது எஜமான் பெற்ற ஐயா, உன் மகன் திருந்த வேண்டும் என்றால் என் மகன் திருந்தணும். அதுக்கு ஏதாவது மார்க்கம் இருந்தா சொல்லண்டா. பணம் வரத்துக்கு எப்படின்னா வயசு சொல்லுங்க. மகன் போனாலும் பரவாயில்ல, பணம் தான் முக்கியமா. உன் பையன் எங்க தெரியுமா இருக்கா? என் மகனை எப்படிலாம் சொல்லமா வளர்த்தா என்னங்க சொல்லுங்க. எனக்கு இப்படியே தான் இருக்கணும் எப்பவுமே, மறக்கவே கூடாது. சரியா? ஞாபகம் தான் இல்லையா? சரியா? என்னங்க நம்ம இருவரும் யாராலையுமே பிரிக்கவே முடியாதுங்க. கடைசி வரைக்காலம் நகம சதை போல அப்படியே ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருக்கணும் நினைக்கிறேன். என்னமா நடக்குது? உள்ளவா கேக்குறீங்க? இங்க லிங்க பூஜை நடக்குது, பின்னாடி லிக்க பூஜை நடக்குது. எனக்கு கல்பூர் தேர்ச்சி வைங்க. அந்த கற்பூரத்தை எடுத்துன்னு வந்து ஏத்துங்க, ஊத வைத்தி கொஞ்சம் சொருவுங்க. லிங்க பூஜை நடக்குதா? லிங்க பூஜையா? கொஞ்சம் பஞ்சாமட்டம் லிங்க பூஜா என்னது வந்துக்கற? ஜவுடியாக
தெரியுமா? எப்படி வந்துக்கிறேன்? பாடி கட்டோடு வந்துக்கிறேன். எந்த பாடி இருந்தாலும் நம்ம அப்படி அர்த்தம் பாடி அர்த்தம். நானு மெடிக்கல் ஒர்க் பண்ணிக்கிறேன். என்ன நினைச்சுக்கிறேன்? மேடம் என்ன மேடம் என்ன நான் மட்டும் வரல. எத்தனை பேர் வந்தாங்க? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒண்ணுமே எதுவுமே பண்ண முடியாதுடா. 5 ஏக்கரா பட்டை வச்சு நான் கொட்டை பிள்ளை நின்னுறான்டா. என்ன பாயிங்க வண்டி தேய்ச்சி வச்சு நின்னுறான்டா. அரை பார்த்து கோல ஒதுடுவோங்க. நான் கூடங்க 5 லட்சம் ரூபாய் வச்சு நின்னுங்க. மேடம் நான் மட்டும் வரல. நீ வச்சுக்கிறிய என் நாட்டு இளவரசர், அவங்க அப்பா என் நாட்டு மன்னர் வந்த. பரவாயில்ல, ஒரு வேலையை செய்யற 2 வேலை உன்னை கூட்டி குடுத்துறேன்டா. பணத்தை கூட்டி குடுத்துறேன். அவன் சத்தா குட்டி அவங்க அப்பா வந்துக்கிறாங்க. எங்கிறாரு அவங்க அப்பா? அது வெளியே பொண்ணுங்கிறான் பாரு ஆளு. ஜவம் பண்ணி எந்த பேசு போடுறான்? எந்த பேசு போடுறான்? அந்த ஆளு வேற ஆபீஸ் பண்ணி போய் எந்த பேர் கூட்டு பாத்தியா? அது எவ்வளவு பேசு? டேய் புள்ளி விட அப்ப நல்லா இருக்கிறாரு. ஐயோ அம்மா தண்ணி வச்சு போச்சுமா அந்த கணத்துல. சைடு போன போறதானே இங்க வா. அவர் பூட்டுக்கும் அவர் கட்டிங்கிற வாட்சிக்கும் மேல இருக்கிற ஓடிக்கும் இதெல்லாம் விடுடா. அந்த மூஞ்சி பார்க்க சொல்ல போட்டு தானே வாங்கிட்டேன் நானு. வாய மட்டும் பாரு. மருமன் நிக்கிற அது மாதிரி அடிக்காது. இவர் ராத்திரி வரட்டும், அவர் பகல்ல வரட்டும். இவர் 12 மணிக்கு வரட்டும், ஒரு 12:45 வரட்டுமே. நான் எப்ப வரேன்? வரட்டவளே கேட் நான் கேட்ல இஞ்சி தொன்று குறைஞ்சி இறக்குறது உடனே என்ன வாரிங்க விடு. உனமே பண்ணக்கூடாது. நீ சும்மா தான் சுத்தி போட்ட மாதிரியா தர உடனே எல்லா துணி தேய்ச்சி கதாநாயகன்றாங்க. இவர் எனக்கு ஆசைப்பட்டுட்டா. வாங்க மாமா வாங்க. சாப்பிடுங்களா? என்ன சாப்பிடுங்க சொன்னாடி இருக்காங்க வேணா படுத்து என்ன சாப்பிடுங்களே சாப்பிடுங்க என்ன சாப்பிடுங்க. அவன் என்ன பார்த்து மாமான்னு கூப்பிடுறாடா. நான் மாமாவா? நானு அவளுக்கும் மாமா உனக்கும் மாமா. நான் மாமனா? நான் தாங்க டாபர் மாமா. பணம் உப்பு குத்தனா அப்ப பாதி போட்டவா. அது மட்டும் கிடையாது. என்ன பால் கூப்பிடுறாங்க. என்ன பாலை மறந்து எத்தனை வருஷம் ஆகுது. என்ன போய் பார்த்து இது வேறு எந்த வேறு காரணமே நீதான். நான் தான் சொல்ல பையனை எடுத்து வாங்க. ஆனா ஆரம்பம் சொன்ன பாரு இவ்வளவு குமை எங்க நிறுத்துறேன்னு நிறுத்திக்கிற பாரு. உன்னை இந்த குமை எங்க நிறுத்த போற என் மகனை பார்க்கணும். என்ன பண்றது? இந்த பதிவு உனக்கு நான் சொல்ற மாதிரி கேளு. ஒரே ஒரு வார்த்தை அவன் பையன் கிட்ட பேச விடு. அனைத்து உனக்குதான். ஒண்ணுமே பேச மாதிரி லாக்கு 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 போடுதுங்க. லாக்கு போடுதுங்க. என்ன மாதிரி வந்து பார்க்க முடியுமா? முடியாது முடியாது.
டேய் லாக் போட்டு வச்சிரலாம் லாக். ஐயோ போட்டாயா கீக்கிங்க வாயா ஆனா இப்படி லாக்ல உனக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா அதுல கொஞ்சம் என்ன இந்த நாடு நகரெல்லாம் நீ பெறணும்னா வாங்கணும்னா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பேச விடு, எல்லாத்தையும் மடக்கி போட்டுக்கலாம். குட்டி மாத்தியம் முச்சிடலாமா? நோவுதுரா சரிண்ணே சரிண்ணே 25 ரூபாய் கைசி. எப்ப பார்த்தாலும் மாடு மலையை குத்துறான் பாரு மானகட்ட பையன். மானகட்ட பையன் மதியானத்தை குடும்பம் அதுக்கு எதி கட்ட மாட்டு கொட்டை குடும்பம் குடும்பம் போற மாட்டு கொட்டலே கேட்டா உனக்கு சாவி இல்லாத போட்டான். ஐயோ 5 போகுது பாரு. போ 10 போகும். கிச்சில மரமக்கே வீது எண்ணிடலாம் அப்படி வண்டி ஏத்தலாம் பாரு. தலையில இருக்கிற முடி கூட ஏறலாம். நீ போன இடத்து என்ன ஒரு டாடா ஏசி ஏத்தலாம். அர்த்து பேசுற லிப்ஸ்டிக் அடிச்சு சத்தியமா சொல்லு போ. எனக்கு நேரம் வந்துடா. எனக்கு ஐயோ கிரன்ங்கறடா. என்ன அதேதான் நான் வச்சுக்கிறேன் நீ வச்சுக்கிறியா? அவன் பேய்க்கு போட்டாங்க. இதுதான் வந்தியா? என் குடும்பத்தை கருக்கிறதுக்கு இதுக்குதான் வந்தியா? ஆம்பளை முரளி இதுதான் வந்தியா? இதுதான் வந்தியா? நாங்க வாய இந்த உடை உனக்கு என்ன யாருன்னே கிட்டப்படுறா. ஷிஃப்ட் மாத்தலாம். குடும்ப
பத்தினி முத்தமிழக்கப்பா என் மனைவி. வாயில அடிக்காத வாயில அடிக்காத அவன் சொல்றான் பாரு. என்ன பார்த்து எத்தனை பேர் பின்னாடி விட்டு மாதிரி குத்திங்க அந்த சாரு தானே போன போல காட்டிக்கா அம்மாச்சி அம்மா. பத்தினி தெய்வமப்பா என் மனைவி. பத்தினி தெய்வமப்பா. அந்த வாசி பஸ்டாண்ட்ல சூரிய குப்பை வரைக்கும் காய் வைக்குது. என்னடா பத்தினியும் பத்தினியோ? இந்த ஊர்ல எத்தனை பேர் நம்பர் கொடுத்தாங்க. நானா மாரியத்தை மெடுக்கிறேன் சரிப்பட்டு வராது அப்பா இவளை விட்டு நான் வர வேண்டுமா? அதை சொல்லியா ராஜா இவளை விட்டு நான் ஒருபோது வரவே மாட்டேன். வர முடியாதா? ஆமா, நான் நாட்டை விட்டு வந்துவிட்டேன். அன்னை இறந்து விட்டார்கள் என்று ஏதோ ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கொண்டீர்களா? என்ன யாரு இந்த ஆண்டி அழகா இருக்கிறாங்களே? தாயார் பொண்ணு குங்கம் பத்தியா குடும்பத்தை கட்ட பொண்ணுக்கு அப்படியே மதிக்க போறேன். ஆமாப்பா எப்பா டேய் திவ்ய. நான் ரஞ்சிதா மேடம். ஒப்ப நித்யானந்தா சாப்பிடுவாங்க. ஆசையக்கா ஒரு வாட்டி நான் கேட்கிறேன். ஒருபோது கேட்க மாட்டேன். முடியாது முடியாது. மொத்தம் கை கட்டலாமா என் மனைவி எடுத்து விட்டீர்களா? அடச்சே. ஏய் சிரிடா நீ மட்டுமா சிரிக்கிறா இந்த நானே என்னை பார்த்து கேவலமா சிரிக்குதுடா டேய். ஒரே மகன் ஒப்பற்ற மகன் என்று செல்லமா வளர்த்தேனே. எனக்கு பிறகு இந்த நாட்டை ஆழ்வான் என்று மனதில் மனக்கொண்டு கேட்கிறேனே. சிரிக்கிறேனா? டேய் நான் மங்கரன் நீ சிரிக்கிறியா? கவலைப்படாதீங்க. ஐயோ ஆளு கட்டி சாப்பிடலாம். பிடிக்காது மயிலே ரோஜா கொடுக்குறாங்க. அது இல்லை பேரு பூங்குயில் எப்பா இருக்கிற போல நீ போதையிலே சாட்சியிலே கதியர் இருக்கின்றான். பெற்றெடுத்த தந்தை என்று பாராமல் என்னையே கை கட்டி அடித்து விட்டாடா. நீங்க யாரை சிரிக்கிறீங்க? கைக்கு வச்சு தேடி சிரிக்கிறேன். அவன் அடிச்சுக்கணும் தப்பே கிடையாதுடா. இன்னும் வேற மாதிரியே அடிச்சுக்கணும் உன்னை. நான் என்ன உன் பையன் நல்லவன் தாங்க. என் மகன் மனுத்திருந்த வேண்டும். அவன் நல்லவனாக வாழ வேண்டும். அதுக்கு ஏதாவது மாற்றம் சொல்லண்டா. சிரிக்காத. யா, உன் மகன் மனம் திருந்த வேண்டும் என்றால் இவளை விட ஒரு அழகான பெண்ணை பார்த்து உன் மகனுக்கு திருமணம் செய்து வைத்தா இத்த விட்டுடுவான். அன்பு இன்னைக்கு தான் சரியான ஒரு யோசனை சொல்லிருக்கேன். போகலாம் ஓடிவா.